ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது அக்ஷித் நிருப்பம், ஜான்வி, ஸ்ரேயா இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல் ஸ்டார்டிங்லேயே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஜட்ஜஸ்லாம் வந்திருக்காங்க. ஸோ இந்த வாரம் நடக்க போகிற ரவுண்டு பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவராலாக டீட்டெயில் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணலாங்க. ஸோ ரீசெண்டாக ஜீ தமிழில் ஸ்டார்ட் பண்ணிக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொல்லலாம். சரிகமப்பா லிட்டில் சாம்பியன் சீசர் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஜூனியருக்கான சிங்கிங் லெவல் காம்படிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் நிறைய ஸ்டேட்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரவுண்ட்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணி ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 25 கண்டக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க. ஸோ வரப்போகிற நாட்களில் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு கண்டக்ஷனும் அந்த அளவுக்கு சூப்பராக பாடுறாங்க, பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதில் ஸ்டார்டிங் ரவுண்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் ரவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரவுண்ட் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இதில் ஜட்ஜஸ் ஸ்ரீனிவாசன் சார் வந்து வர கிடையாது. மேபி அவருக்கு வேற ஏதாவது வேலை இருந்திருக்கும், இல்லைனா வேற ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட்ல கூட அவரை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ லைவ் கான்சல் அந்த மாதிரி ஏதாச்சும் ரீசனுக்கு வெளியே போக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாங்க. பட் இருந்தாலும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிபி, சரண் சார், ஸ்வேதா மோகன் மேம், ரம்யா நம்பி அண்ட் ஹரிச்சந்தன் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து செலக்ட் பண்ண போறாங்க. அதாவது 2 டீமா வந்து பாத்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிபி, சரண் சார் வந்து பாத்தீங்கன்னா பேக் பெஞ்சர்ஸ் அப்படின்ற மாதிரி, ஸ்வேதா மோகன் டீம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் கேங்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 2 டீமா பிரிச்சு வந்து பாத்தீங்கன்னா ஃபன்னா கொண்டு போக போறாங்க. சூப்பரா இருக்கும் அப்படின்னு தாராளமா எதிர்பார்க்கலாம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அக்ஷித் நிருப்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இவருடைய பர்ஃபார்மன்ஸ்க்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஷெவர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு டாப் லிஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து ஆரம்பத்துல வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவருடைய ஃபோக்கஸ் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஜான்வி அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ஒவ்வொருத்தருடையும் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பரா பெஸ்டா கொடுத்துட்டு இருக்காங்க இன்ட்ரோடக்ஷன் ரவுண்ட்லயே. ஸோ வரப்போற நாட்கள்ல இவங்க எல்லாரும் எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்க, இன்னும் என்னென்னலாம் வச்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்தில் அடுத்தடுத்த வீடியோல நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஸோ இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணலாம்.